ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வர சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து பெருமாளுக்கு ஒரு இது போடுவீங்க, படையல் போடுவீங்க. அதில் கண்டிப்பாக சாம்பார் இருக்கும். இது மாதிரி சாம்பார் சாதமாக கொடுக்கும்போது இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வகை காய்கறி இருக்குது. நல்லா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல். இதே மாதிரி தான். வெரி குட், தேங்க்யூ, ஃபேபுலஸ். வேறு என்ன வார்த்தைகள் மறந்து போச்சு எல்லாமே எனக்கு. சொல்லுங்கள். போதும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊரில்னா சென்னையில் இருக்கோம். அதாவது எங்கள் ஏரியாவில் இருக்கோம், வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டு சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊர் சைடில் பண்ணுற சாம்பார் சாதம், கர்நாடகா சைடில் பண்ணுற பிஸ்மில்லா சாதமும் அதுக்கும் நடுவில் இருக்க ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவங்க என்ன பண்ணுன்னா நார்மலாக சாம்பார் சாதம் பண்ணும்போது சாம்பார் ரெடி பண்ணிட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க தாளிப்புலாம் போட்டு அதுக்கப்புறம் காய்கறிலாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸை அதிலே போடுறாங்க. அதாவது அரிசி ஊற வச்ச அரிசி அதிலே போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் பருப்பு போடுறாங்க. இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 விதமாக தாளிப்பு போடுறாங்க. அது என்னென்ன தாளிப்பு கெடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி கெடுத்துக்கலாம். யார் சொல்லி தரப்போறாங்கன்னா ஸ்ரீ ஜனனி கேட்டரிங்லேருந்து நம்ம ஹரிஷ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போது இந்த ஃபேக் வெட்டிங் சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காரு. அதாவது வெறும் பொண்ணு மாப்பிள்ளை இல்லாமல் ஒரு வெட்டிங் பண்ணுறாங்க. வாங்க அவரை போய் மீட் பண்ணி இந்த சாம்பார் சாதம் மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற அந்த வெட்டிங்கும் பற்றி நம்ம கெடுத்துக்கலாம். போகலாம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் செஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் செஃப். ஓகே. சாம்பார் சாதம் பிஸ்மில்லாபாத் இது நடுவில் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே. அதே நடுவில் என்ன ஸ்பெஷல்? அது பிஸ்மில்லாபாத்தில் கொஞ்சம் போடுற விஷயத்தையும் சாம்பார் சாதம் போடுற விஷயத்தை வச்சு 2 கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால நான் அப்படி சொல்கிறேன் செஃப். புரியத்துக்காக சொல்கிறேன். ஓ. ஏன்னா பிஸ்மில்லாபாத் சொன்னால் கர்நாடக மக்கள் நம்மள வந்து இது என்ன பிஸ்மில்லாபாத்தே இல்லைன்னுவாங்க. சாம்பார் சாதம்னா சவுத் இந்தியன் பீப்புளாக வந்துடுவாங்க. இது சாம்பார் சாதம் இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கோம். சார் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற அந்த பக்குவம் என்ன? எஸ் சார். இதில் 2 தாளிப்பு போட போகிறோம் சார். எல்லா சாம்பார் சாலையும் ஒரு தாளிப்பு போட்டு பார்த்துருப்பீங்க. 2 தாளிப்பு போடுறோம். இந்த 2 தாளிப்பில் முக்கியமான என்ன, சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி அதை வந்து நல்ல வறுத்து பொன்னிறமாக வறுத்து போட போகிறோம் ஒரு தாளிப்பு. 2வது தாளிப்பு முந்திரியும் தேங்காயும் வந்து பார்த்தா நெய்யில் வறுத்து போட போகிறோம் 2வது தாளிப்பு. இது தனி முருங்காய் வந்து நம்ம டேரெக்டாக ஏற்றாமல் அதை வந்து நம்ம பருப்புலேயே வந்து வேக்காடு கொடுத்து தண்டை தள்ளிட்டு வெறும் பல் கொண்டி போட போகிறோம். சார் ஓகே. அப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறோம்? இப்போ 1/2 கிலோ அரிசி போட்டால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பேர் சாப்பிடலாம் சார். 40 பேர். அரிசி வந்து 1/2 கிலோனா பருப்பும் 1/2 கிலோ போடுறோம் நம்ம. சார் தான். இது அட்டகாசமான சாம்பார் சாதம். இதுக்கு தேவையான பொருட்கள் போயிடலாமா? நல்லெண்ணெய் வந்து 200 ml, சின்ன வெங்காயம் வந்து 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். தக்காளி வந்து 250 கிராம், கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு 500 கிராமுங்க. முருங்காய் வந்து 3 நம்பருங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளிங்க. கடுகு வந்து 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6, சக்தி மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சக்தி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சக்தி தனியாத்தூள் 4 டீஸ்பூன், பெருங்காய கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் சைஸ் வச்சுக்கோங்க. இதை தாண்டி கருவேப்பிலை தேவையான அளவு. அரிசி வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இதில் வந்து மாவு பச்சரிசி எடுத்துருக்கோம் இன்றைக்கி. அதே மாதிரி பருப்பு வந்து தோரம்பருப்பு எடுத்துருக்கோம். தோரம்பருப்பு 1/2 கிலோ. இது வந்து 1க்கு 1 கணக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் 1/4 கிலோ எடுத்துருக்கோங்க. 100 கிராம் தனியாக வச்சு அதை நைஸாக கட் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு தாளிப்பு போட போகிறாங்க. முந்திரி வந்து உங்கள் மனசு போல் முந்திரி, தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து புதுசாக வந்து டம்ளர் கணக்கு மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம எந்த நீங்கள் டம்ளரில் வந்து பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேருந்து 1 கப்பு டம்ளர் பருப்பு எடுத்திங்கன்னா 3.5 கப் தண்ணி ஊற்றுங்க. அப்போ நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். கம்மி தண்ணி ஊற்றினா ரொம்ப டைட் ஆகிடும். அது சாம்பார் சாதத்துக்கு அந்த ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொடுக்காது. ஓகே. அதாவது இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்தா? எஸ், இந்த மாதிரி ஒரு டம்ளர் செஃப். ரைட்டா? எஸ். இப்போ அந்த பருப்பு அரிசி சேர்த்து ஒரு டம்ளர் சொல்கிறீங்களா? இல்லை, வெறும் பருப்பு கொண்டு ஒரு டம்ளர் சொல்கிறேன். வேக வைக்கிறதுக்கு? வேக வைக்கிறது தனியாக வேக வைக்கிறோம். அப்போ அரிசிக்கு மாறும்? அரிசிக்கு தனி மாறும். ஓகே, அதே சொல்கிறேன். இதுதான் விஷயம் சொல்கிறது. ரெசிபிகள் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தண்ணியோட அளவும் கரெக்டாக தெரிஞ்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு. சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? சக்தி மசாலா மஞ்சத்தூள் போடுறோம் செஃப். நம்ம இதை தாண்டி ஆயில் கொஞ்சம் ஊற்றுறோம் செஃப். எதுக்கு காரணம்? எதுக்கு ஆயில்னா அந்த பருப்பில் வந்து அந்த பிசுப்புத்தன்மை இருக்கும்போது அடி பிடிக்காது. நம்ம ஓகே கிண்டிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. 50% பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம முருங்காவை வந்து நம்ம வந்து கட் பண்ணி அந்த அடுக்குக்கு ஏற்ற மாதிரி இல்லை பாத்திரத்துக்கு ஏற்ற சைஸில் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம போட்டுருவோம் சார். அதிலே வந்து வேக வைக்கணும் நம்ம முருங்காவை. இப்போ நம்ம தாலி போடுறோம் சார். போட ஆரம்பிக்கலாம்? எஸ், ஆரம்பிச்சிடலாம் சார். இப்போ எண்ணெய் வந்து என்ன? நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் சார். நல்லெண்ணெய் நான் பற்ற வச்சுருக்கேன் சார். இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 150 ml ஊற்றுங்க சார். போதும். இந்தாங்க. எஸ் சார். சரி, இதுக்கப்புறம் தாளிப்பா? இதுக்கப்புறம் வந்து கடுகு தாளிப்பு தான் சார். ஓகே. ஆனால் ஹரிஷ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட சொன்னார், இந்த இடத்துல அந்த தாளிப்பு வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் போட்டு அதில் தண்ணி ஊற்றி அப்படியே ரைஸை போட்டு வேக வைக்கிறதுன்னு சொன்னார். ஆமாம் சார். எஸ், இதை சொல்லவே இல்லை. ஏன்னா பெரும்பாலும் சாம்பார் சொல்லும் போது என்ன பண்ணால் அரிசியும் பருப்பும் ஒன்றும் வேக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எஸ் சார். இல்லை மசாலாவும்
பருப்பும் டுகெதர் வேக வச்சுட்டு Yes, chef. அரிசி தனியாக வேக வச்சு கொடுத்துருவாங்க. Yes, chef. Yes, ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு பக்குவமே இல்லை. அதான் சொன்னேன் சார், பிசிபலாபாத் இல்லைன்னு சொன்னேன். பிசிபலாபாத்துக்கு அரிசியும் பருப்பு சேர்த்து கூட தான் வேக போடுவாங்க. ஆமாம், நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை. ஆனால் அதுக்கான மசாலெல்லாம் போட போகிறோம் நம்ம. இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் கடுகு சார், 1 டீஸ்பூன் கடுகு. ஓகே ஓகே, கடுகு போடாச்சு. எஸ் இதுக்கப்புறம் செஃப், கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்பீங்க, ஆனால் நாளைக்கு நான் எடுத்து கொடுத்துறேன். எஸ் அப்படியே பிடிச்சிங்க செஃப், உங்கள் உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கடுகு போடாச்சு. கடுகு போட்டாச்சு. அடுத்த ஜீரகம் சார். கெடுதல் ஜீரகம் 1 டீஸ்பூன் போடுறோம் நம்ம. ஓகே, ஜீரகம் புரியுறாரு. ஓகே, அப்புறம் வெந்தயம். சரி. வெந்தயம் 1/4 டீஸ்பூன். அடுத்து வந்து காஞ்ச மிளகா போடுறோம் நம்ம. காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம். சரி, ஓகே, கிள்ளி போட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை சரி, கை ஃபுல்லாக போட்டாச்சு. சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் மொத்தமாக உரிச்சு வச்சிருக்கேன் சார். அதில் 150 கிராம் சின்ன வெங்காயம் இதில் போட்டிருக்கேன். 100 கிராம் தனியாக நைஸாக வெட்டி வச்சிருக்கேன் தாளிப்புக்காக. கடைசியாக. எஸ் சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ சின்ன வெங்காயம் வந்து நம்ம போட்டாச்சு. ஒரு 70% இது வேக்காடு கொடுக்கணும். ஓகே, வேக்காடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி போடுறோம் நம்ம. ஓகே. ஆனால் எனக்கு ஒரு விஷயம், இந்த கேட்ரிங் பண்ணும்போது எல்லாரும் வந்து குடமிளகா போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இது குடமிளகா வந்து போடுறது என்ன செஃப், அது வந்து ஒரு லைட்டான ஒரு காரத்தன்மை தரும். ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் குடமிளகா. செஃப் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த காய்கறி போடுறோம் செஃப். சரி, அடுத்தது பட்டாணி செஃப். பச்சை பட்டாணி போட்டுடுறோம். இப்போ லைட்டாக ஒரு வதக்கிக்கிறோம். இதுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் சாட்டை பண்ணணும் சார். இந்த காய் வந்து கல்லுப்பு தேவையான அளவு. சரி, ஓகே. நம்ம பருப்புலேயும் உப்பு லைட்டாக போடுவோம். சரி, ஓகே. ஆனால் இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம் சார். சரி, இந்தாங்க. அப்புறம் மிளகாத்தூள் சார். மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன். சரி, இதான் கணக்கு. மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூனு. தனியாத்தூள் 4 டீஸ்பூன். மிளகாத்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தனியாத்தூள் சார். தனியாத்தூள். ஓகே. இப்போ இந்த இடத்துல குழம்பு தூள் வீட்டில் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் செஃப். ஆனால் இந்த மசாலாவே போதும். இதுவே போதும். எஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் புளித்தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறோம் சார். இந்தாங்க புளித்தண்ணி. ஒரு சின்ன லெமன் சைஸ் மாதிரி ஒரு புளியை கரைச்சி தண்ணி. இந்த விட எல்லாம் டம்ளரில் வச்சுருக்கீங்க, டீ சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கீங்க. டீ சாப்பிட்ற மாதிரி இது டீ டம்ளரா? இது நீங்கள் பாருங்கள் மக்களே, இது டீ டம்ளரா பார்த்துக்கோங்க சார். இது கரைச்சி வச்சுருக்கோம் சார் புளி தண்ணியை கொஞ்சம். ஓகே, மசாலா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றி. எஸ் ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் சார். நான் போடவா? எஸ், போட்டுடலாம் தாராளமாக. 1/4 கிலோ தக்காளி இருக்குது, வெட்டி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம சாட்டே பண்ணுறோம். கொஞ்சம் வதக்குறோம். எஸ் சார். அதுக்கு போய் தண்ணி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம். சரி, இப்போ தண்ணி ஊற்றலாமா? தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா வந்து போதுமா? எஸ், போதும் சார். எடுத்துக்காட்டுங்களே, இந்த இடத்துல அந்த மசாலா பார்த்தீங்கன்னா அந்த காயோட எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதுவே வந்து ஒரு காயை எடுத்து சாப்பிட முடியாது வெந்தா. எஸ் சார். எஸ் சார். என்ன ஏஷேப் ஆமாம் சொல்கிறீங்க? அப்படியே நடிப்பாருங்க அவர், பயங்கரமான ஆள் அவர். இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அரிசிக்கு தண்ணி அது தனி. பருப்புக்கு நம்ம வந்து 1க்கு 3.5 வச்சோம். இப்போ அரிசிக்கு வந்து 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி. 1 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி. பருப்புக்கு வேற, அரிசி வேற. சரி. ஏன்னா நம்ம இப்போ வந்து இது அரிசி போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் நம்ம. ஏன்னா சாப்பாடு வந்து வேகணும், இதிலே வேகணும். இதுதான் நான் போடுற அரிசி வந்து முக்கியமாக மாவு பச்சரிசி. மாவு பச்சரிசி. என்ன காரணம் மாவு பச்சரிசி யூஸ் பண்ணுறது? மாவு பச்சை சாம்பார் சாதம் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா குழையணும். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பருக்க தக்காளி சாதம் மாதிரி தான் நல்லா இருக்காது. ரைட். இப்போ அதனால தான் நீங்கள் பச்சரிசி போட்டினா கொஞ்சம் அதோட வேக்காடு என்னென்னா குழையும், ஆனால் ரொம்ப குழையாது. ஓகே. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல வந்து பழைய பச்சரிசி கேட்டு வாங்குங்க. Yes. அது வேல்யூவாக இருக்கும். அதான் மாவு பச்சரிசி. அதாவது மாவு பச்சரிசி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா, இந்த முறுக்கு, அதிரசம் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு, சக்கரை பொங்கல் குக் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து மாவு பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து 10 கிலோ சொல்கிறாரு. எஸ் சார். கரெக்ட் சார். கரெக்ட் சார். ஊற்றிடலாம். ஊற்றிடலாம் சார். ஓகே, போதுமா அது? போதும் சார், தாராளமாக போதும். ஓகே, பாருங்க. இப்போ வந்து நான் வெல்லம் வச்சுருக்கோம் செஃப். அந்த வெல்லத்தை போட்டுருவேன். இப்போயே போட்டுருமா? எஸ், இப்போயே போட்டுருவோம். ஓகே, நாங்கள் கரைஞ்சிடணும் வெல்லம். ஒரு சின்ன துண்டு தான். சின்ன துண்டு, லெமன் துண்டு. ஓகே, போட்டுருவோம். இப்போ வந்து இதை மூடியை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடுறோம். சரி. நம்ம அரிசியை தனியாக ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அரிசியை ஃபஸ்ட்டு. சரி, அப்போ கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம். எஸ் சார். எஸ் சார். மூடியை போட்டுருவோம். எப்பவுமே நம்ம ஒரு சமையல் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் எப்பவுமே வந்து ஒன்று தனியாக வேக வச்சு போடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வெங்காயம் அந்த காய்கறியோட மசாலோட அந்த கொதிச்சு வர டைம்லேயே அரிசி போட்டுறாங்க. ஸோ வெந்த பேருக்கு இந்த பக்கம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஹரிஷை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தார்.
தினசரி இது மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுறோம். அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அந்த ஃபேக் வெட்டிங் சொல்லி கான்செப்ட். எனக்கு ஃபேக் வெட்டிங் சொல்லி அப்படியே தூக்கி போடுச்சு, என்னடா ஃபேக் வெட்டிங்கா அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுங்க, இது ஒரு போலி கல்யாணம்னு சொல்லுவோம் சார். போலி கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணில் ஒரு ரிசப்ஷன் நடத்துகிறோம் சார். இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ எங்களை மாதிரி சாப்பாடு ஒரு தொழிலில் இருக்கவங்களுக்கு அவங்க சுயமாக அதை அனுபவித்து சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் ஆர்டர் கன்வெர்ட் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பை மவுத் தான் கன்வெர்ட் ஆகும். இப்போ செஃப் கூட வந்து நான் வந்து வீடியோ போடுறேன்னா இதை பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா செஃப்போட மேலே இருக்க நம்பிக்கையால். ஸோ அப்போ வேர்ட் பை மவுத் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மக்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, நம்ம அதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், இட்டாலியன், மெக்சிகன், ஜப்பனீஸு, தாய் எல்லாமே கொண்டு வரும் சார். இன்டர்நேஷ்னல் குசைன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஒரு டெக்கரேஷன் இருக்குது, டிஜே இருக்குது. இது மாதிரி வந்து கேம்ஸ் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் நிறைய ஒரு 10 விதமான கேம்ஸ் வச்சுருக்கோம். விஆர் கேம்ஸ் வச்சுருக்கோம். இதை தாண்டி ஃபோட்டோ பூத் வச்சுருக்கோம். 360 வீடியோ வச்சுருக்கோம். இதை தாண்டி தீனா சாராக நீங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எப்படி இது புதுசாக இருக்குல்ல, தீனா சார் வச்சுருக்கீங்க, அதை முதல்ல சொல்லுங்கள். ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வச்சுருக்கேன். எப்போ நடக்குது இது அக்டோபர் 4 நடக்குது. அதை சொல்லவே இல்லையா? அதை சொல்லிடுச்சு, தலைமலை கொண்டே விட்டோமே. இல்லை சார், அக்டோபர் 4 நடக்குது. ஆர்கே கன்வென்ஷன் சொல்லிட்டு சென்னையில் ஒரு பெரிய மண்டபத்தில் வைக்கிறோம். ஈவினிங் 6 to 10 வச்சுருக்கோம். இது என்ட்ரி டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியாக ஸ்லோவஸ்ட் ப்ரைஸாக வைக்கிறோம் சார். 599 ஒரு அடல்ட்டுக்கு. தட் மீன்ஸ் 599 ரூபா ஒருத்தருக்கு. குட்டீஸ் வந்தால் ஃப்ரீ. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு வந்து 5 வயசு ஒரு குட்டீஸ் வச்சுருந்தோம். இப்போ எந்த குட்டீஸ் இருந்தாலும் ஃப்ரீ தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. இந்த மாதிரி வளர்ந்து வரவங்களுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். அதனால தான் வந்து நான் கண்டிப்பாக நானும் வந்து நீங்கள் தான் சிறப்பு வந்து சப்போர்ட் தரேன். எஸ் செஃப். பேக் டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோழி வந்துச்சு செஃப். இப்போ அந்த காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% இப்போ வெந்திருக்கும். ஓகே, அதை எடுத்து காட்டுங்களேன். ஏன்னா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எஸ் சார். அந்த காய் அந்த 50% வெந்து வரதுனாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த கலர் மாறாது. ஒரு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதான் விஷயம். எஸ் சார். டன் இந்தாங்க. இப்போ நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சு. சரி, ஓகே. ஏன்னா ரைஸ் வந்து குக் ஆகுது, நம்ம டைம் கொடுக்கணும். ஃபாஸ்ட் வச்சு ரைஸ் குக் ஆகாது உங்களுக்கு. சரி. அரிசி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் சார். ஊற வச்ச அரிசியை போடுறோம் நம்ம. இப்போ ஓகே, இப்போ இந்த பச்சரிசியை போட்டுறோம். எஸ் சார். இப்போ போட்ட பிறகு இது வேக வைக்கிற பக்கம் எந்த ஸ்டேஜில் பருப்பு மிக்ஸ் பண்ணுறோம்? கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து நம்ம வேக வச்சு. ஓகே. இது அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பை தனியாக வேக வச்சுருக்கோம்ல, அப்போ அதை வந்து சேர்க்குறோம் நம்ம. சரி. எஸ் ஒரு 70-80% சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் அந்த இல்லை சார், இது வந்து 70% வச்சாலே நம்ம தம் போட போகிறோம் 10 நிமிஷம். தம் போடும்போது என்ன ஆகுனா மாவு பச்சரிசி சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒன்று சேர்ந்துடும். வெரி குட். டன். சரி, ஓகே. அப்போ எனக்கு வந்து நல்லா அந்த 70% வந்து பிறகு அந்த பருப்பு மிக்ஸ் பண்ணுற பகுதி காட்டுங்க. எஸ் சார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக அந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு வரோம். அது எதுக்காகன்னா, இந்த மாதிரி ரெசிபியில் யூனிக்கான ரெசிபி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு கைப்பக்குவத்தில் பண்ணுறது அந்த மாதிரி எதுனா நாங்கள் கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 9566003352. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஷெஃப் தீனாஸ் கிச்சனோட ஆஃபீஸ் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. அதை அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதே டைமில் இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபியை நம்ம வந்து நிறைய பேர் காமிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கேட்டிருக்கேன். இப்போ அந்த அரிசியும் பருப்பு நல்லா வெந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. எஸ், அது மொட்டு மாதிரி நல்லா வெந்திருக்காங்க. ஆமாம் சார். இப்போ பாருங்களேன், அப்படியே அரிசியாக இருக்கா உங்களுக்கு. இதுக்கு மேலே வேக விடக்கூடாது. அவ்வளோதான். ஏன்னா தம் போடும்போது அது வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும் உங்களுக்கு நல்லா. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 70%. எஸ், 70%. இதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு ஊற்றிடுவோம் சார். ஊற்றலாம். நம்ம திக்காக வேக வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது. நல்லா வெந்து மசிஞ்சிருக்கு. ஆமாம், நல்லா மசிஞ்சிருக்கு. எஸ், ஓகே. போட்டுக்கலாம். இதில் வேகமாக ஒன்று போட்டிங்களா, மறந்துட்டீங்களா? பெருங்காயம் போட்டேன். அப்படி சொல்லுங்கள். வேகமாக பெருங்காயத்தூள் போட்டார் அவர். ஓகே. இதுக்கு தான் வயசில் மூத்த ஒருத்தர் வேணும். என் வயசை காட்டி தரீங்க இருக்கு. தண்ணி வேணுமா? எஸ் செஃப். கொஞ்சமாக நம்ம தண்ணி அலசி அந்த தண்ணியை ஊற்றிலாம் செஃப். எஸ் செஃப், ஊற்றியாச்சு. இந்த முருங்கைக்காய் பல்ப்பை போட்டுடலாம் செஃப். ஓகே. இது பல்ப் போட்டு ஒரு கிண்டிடலாம். எத்தனை காய் போட்டணுமோ? கிட்டத்தட்ட ஒரு 4 முருங்கைக்காய், பெரிய முருங்கைக்காய் போட்டோம். ஓகே, இங்கே பாருங்கள். இந்த 4 முருங்கைக்காய் பெரிய காயை நம்ம இதில் எடுத்துருக்கோம். ஃபைன். எஸ், இது போடலாமா? போட்டுடலாம் செஃப், போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே நம்ம உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு தம் போட போகிறோம். தம் போடுறோம். எஸ் செஃப். செஃப், இப்போ சப்போஸ் பருப்பு வந்து சில பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி தன்மை அதிகமாகிடும். அப்போ இந்த தன்மை இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஃப்ளோயிங்காக இருக்கும். ஏன்னா அப்போ தான் தம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் ஆகும். ஓகே. ரொம்ப டைட்டாக இருந்தால் ரொம்ப டைட் ஆகிடும். அப்புறம் கரண்டிலேருந்து வராதுப்பா. வராது. இன்னும் நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, சாப்பிடவும் பிடிக்காது. எஸ் செஃப். நசுன்னு ரைட்டு.
உப்பு பார்த்து தம் போட்டுடுறோம். சால்ட்டா? எஸ் சார். கல் உப்பு. கல் உப்பு அப்பப்போ அந்த குசும்பு வருது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம் சார் நம்ம. இதுக்கப்புறம் நம்ம கலந்துட்டு நம்ம வந்து மூடி போட்டுடலாம் சார். மூடி போட்டு தம் போட்டுடலாம். சரி. 5 மினிட்ஸில் இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிடலாம். சரி, ஓகே. எனக்கு இது அந்த கெட்டி பக்கம் வந்து போய் காமிங்க. எஸ் சார். நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சன் ரெசிபி பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. ப்ளீஸ் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 70% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதே டைமில் நம்ம ஊரில் இன்னும் நிறைய ரெசிபிகள் அப்படி தான் இருந்ததுன்னா நீங்கள் என் கூட சேர்ந்து குக் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 9566003352. இது ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ண முடியும், நீங்கள் கால் பண்ண முடியாது. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணினா கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் இருக்க அந்த ரெசிபி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது 4 பேருக்கு நான் காமிக்கும்போது ஒரு வேல்யூவாக இருக்கும். இதான் விஷயம். தேங்க்யூ. இந்த பேருக்கு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் ஆச்சு நம்மளுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சுக்கோங்க சார். நம்ம 10-15 நிமிஷம். ஸோ அப்படி ஆகும் இருக்க ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும். ஓப்பன் பண்ணி காமிங்களா பார்க்கலாம். தாராளமாக சார். ஓகே. அந்த 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 ரைஸ் பாருங்களேன், இங்கே அந்த ஆடை மாதிரி லைட்டாக வந்துருக்கு. எஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த கொஞ்சம் லைட்டாக இறுக்கி இருக்கு. எஸ். ஆனால் சாம்பார் சாதத்துக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா பிஸ்னா பார்த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிஸ்னாவது சாதத்தை நல்லா குழஞ்சிருக்கும், உன்னோட ஒன்று சேர்ந்துருக்கும். ஆனால் சாம்பார் ரைஸ் வந்து அந்த முழுசாகவே இருக்கும். அந்த பருப்பு அந்த மசாலா மிக்ஸ் அதே மாதிரி பக்கம் வந்துருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றுறோம் சார். சரி. ஏற்கனவே 150 ml நல்லெண்ணெய் அதில் ஊற்றிட்டோம். இப்போ ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க பக்கத்துக்கு அந்த பாருங்க, நைஸாக தின் ஸ்லைஸை கட் பண்ணி தின் ஸ்லைஸாக. சரி, ஒன்று பண்ணுங்கள். அப்போ இந்த வெங்காயத்தையும் இதை வதக்கி அதை மிக்ஸ் பண்ணுறேன் சாம்பார் சோட. அதுக்கப்புறம் நெய்யோட தேங்காய், முந்திரி, உங்களுக்கு பிடிச்ச முந்திரி. அது எப்படி வதக்குறீங்க? தேங்காய் வந்து பொன்னிறம். எஸ். எனக்கு பிடிச்ச முந்திரியோட போட்டு வதக்கிட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு காமிங்களா? எஸ். எஸ். சரியா? எஸ். ஓகே. மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெடியாக இருக்குது சாம்பார். நம்ம சாம்பார் தான். இந்த தட்டில் எனக்கு கொடுங்க கூட. எஸ். புரட்டாசி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணனால சாம்பாரோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஓகே, புரட்டாசி. ஓகே. எஸ். அப்போ புரட்டாசி ஸ்பெஷல் அப்படியே ஃபுல்லாக சாப்பிடுவாங்க சாம்பார். சாம்பார் சாப்பிட்டு ஒரு முறை இருக்குது. அதே நம்ம கையில் சாப்பிட முடிஞ்சு போச்சு, இல்லை ஒரு அப்பா வச்சா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒரு டாப்பிங் ஒன்றும் இல்லை. எப்பவுமே மெயின் டிஷ்க்கு சைட் டிஷ் முக்கியம் இல்லை. முந்திரி பருப்பா? இல்லை இதை தாண்டி காரா பூந்தி. சரி, ஓகே. நல்லா காரா பூந்தி கொஞ்சம் லைட்டாக மேலே இந்த சாரல் மாதிரி போட்டு, இதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு, அப்புறம் பெங்களூரில் வந்து தருவாங்க அந்த மாதிரி தாங்க. எஸ். நெய் கொஞ்சம் ஊற்றி, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே 2 சைடிஸ் இருக்கும் உங்களுக்கு. என்ன சைடிஸ்? அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஆமாம், இதுக்கு அதுவும் 2 பேரும் வந்து பங்காளிங்க. புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் ஜனனி கேட்டரிங் சாம்பார் சாதம். சூப்பர். முக்கியமாக அந்த பூந்தி, அந்த வேர்க்கடலை, அந்த நெய்லாம் போட்டிங்களா? எஸ். சாப்பிடவும் நல்லா இருக்குது. முக்கியமாக நல்லெண்ணெய் அந்த டேஸ்ட்டு சூப்பர் எடுத்து கொடுக்குது. எஸ். காரத்தன்மை பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இதில் ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. அந்த பருப்பு, சாதம், அந்த காய்கறி, ஒரு கல் காரம் கொஞ்சம் கூட இருக்குது. அந்த காரம் கூட இருக்கும்போது இந்த பருப்போடு சாப்பிடும்போது சூப்பர், எக்ஸலண்ட். கடைசி நெய் போட்டி பார்த்தீங்களா? ஆமாம் சார், வேறு லெவல். இதே மாதிரி தான். எக்ஸலண்ட், வெரி குட், தேங்க்யூ, ஃபேபுலஸ். வேறு என்ன வார்த்தைகள் மறந்து போச்சு எல்லாமே எனக்கு. சொல்லுங்கள். போதும். சும்மா விளையாட்டுக்காக சொல்லல. சூப்பர். எஸ். இதே மாதிரி தான் சார் கல்யாண பந்தியிலே போடுவோம். சாம்பார் சாதம் போனதுக்கப்புறம் ஒருத்தர் நெய் ஊற்றுவார், அதுக்கப்புறம் காரம் பூந்தி போடுவாங்க. சாப்பிடவே சூப்பராக இருக்கும் அது. தேங்க்யூ ஸோ மச். உங்களை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி? அந்த ஃபேக் வெட்டிங் வரணும்னா எப்படி வருது? அதோட டீட்டெயில்ஸ் அதை கொடுத்துருங்க. என் பேர் MS ஹரிஷ். என் கம்பெனி பெஸ்டீஜ் ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9840703703. இந்த சாம்பார் சாதத்தை புரட்டாசி சாம்பார் சாதத்தை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை தாண்டி வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி ஃபேக் வெட்டிங் ஒரு கான்செப்ட் பண்ணுறோம். அது என்னன்னா, எல்லாரும் என்ன ஃபேக் வெட்டிங் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஒரு கேட்சியார்க்காக வச்சுருக்கோம். இன்னொன்று இதை வந்து பார்த்தீங்கன்னா ராயல் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது கண்டிப்பாக உங்களோட எப்படி வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுப்பீங்களோ அதே மாதிரி உங்களோட ஆதரவை தருவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தாங்க. இதுக்கு வரது வந்து லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா RK கன்வென்ஷன் சென்டர், நீலாங்கரை. இதுக்கு புக்கிங்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் செஃப் கிட்ட சண்டை போட வச்சிடுறேன். ஸோ அதை பார்த்து லிங்க் பண்ணி வந்துடுங்க. நன்றி. எஸ்.
எஸ் சார் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். எஸ் வாழ்த்துக்கள். எஸ் சார் நன்றி சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி வணக்கம். சி போயிட்டு தேங்க்யூ ஸோ மச். பாபா பெஸ்ட் சாம்பார் மிஸ் பண்ணாதீங்க. எஸ் தேங்க்யூ.